எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பேசிட்டு கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் அண்ட் சேஃப்டி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ல இருக்கிறவங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணதாங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி வெப்சைட்டை லோட் பண்ணிக்கோங்க. டே டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $68,500 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ கடந்த சில நாட்களாகவே நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு கன்சல்டேஷன் மோடில் தாங்க இருக்குது. ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச், அதாவது இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில். இந்த கேண்டில் ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. அதுவும் சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே கேண்டில் ஸ்டார்ட் ஆகி மேலே போய் க்ளோஸ் வச்சு சண்டே கேண்டில் ஸ்டார்ட் ஆகி எங்கே சாட்டர்டே கேண்டில் ஓப்பன் ஆகுதோ அதே இடத்துல க்ளோஸ் வச்சு. அப்படின்னா இந்த 2 நாள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எந்த மூவ்மெண்ட்டும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் வந்து பிடிசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டே டைம் ஃப்ரேமில் நல்லாவே கன்சல்டேட் ஆகுது இந்த ரேஞ்சுக்குள்ளே. ஓகேங்களா. இந்த ரேஞ்சுன்றது நான் சொல்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கேண்டிலோட ரேஞ்சு பார்த்துக்கோங்க. 66,300லேருந்து 70,200. ஓகேங்களா. இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் வந்து நல்லாவே கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது, சைட்வேல போயிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏரியா பாருங்கள். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் எல்லாமே இது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஃப்ளாக் பேட்டர்ன் தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கரெக்டாக வந்து இந்த ரெசிஸ்டன்ட் லைன் வருது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ட் லைனை டச் பண்ணி தான் ப்ரைஸு நல்லா ஃபால் நடக்கலை. ஓகேங்களா. இங்கேருந்து ஒரு சின்னதாக புல் பேக் மாதிரி வந்திருக்கு. ஸோ மேபி ப்ரைஸு திரும்ப இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு மேலே உடச்சிதுன்னா, ஓகேங்களா, மேலே உடச்சிதுன்னா நல்லா அக்ரெசிவ் புஷ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக வந்து ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. அதாவது இந்த ஏரியாவிலேருந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு ஹை ப்ளஸ் லோ பார்த்தீங்கன்னா திரும்ப ஹை ப்ளஸ் லோ. ஸோ புல் பேக் ஆகி வந்திருக்கு. ஸோ மேபி திரும்ப வந்து மேலே வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வீக்லி கேண்டில், ஸோ வீக்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் போன வாரம் கேண்டல் க்ளோசிங் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன், அதாவது ஒரு புல்லிஷ் கேண்டலாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் ஆகிருந்தால் கூட நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விக்கு வேறு வச்சுருக்கு. ஓகேங்களா. ஸோ விக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, அதாவது பாதி பாடி பாதி விக்கு. ஓகேங்களா. இது வந்து என்னென்னா வீக்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கேண்டல் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல். ஓகேங்களா. ஸோ மேபி நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து சின்னதாக புல் பேக் மாதிரி வந்துட்டு கூட மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி புல் பேக் மாதிரி வந்ததுன்னா நம்மளுக்கான லெவல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஸோ இது ஒரு லெவல் என்னென்னா 67,350லேருந்து 65,850. ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு லெவல். ஓகேங்களா. இது ஒரு டிமாண்ட் ஏரியா. இன்கேஸ் ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிமாண்ட் ஏரியாவை தான். ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணி தான் மேலே ஏறி இருக்கு. இன்கேஸ் இந்த டிமாண்ட் ஏரியா பிரேக் டவுன் ஆகி கீழே வந்ததுன்னா அடுத்த இருக்க டிமாண்ட் ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63,400லேருந்து 60,180. ஓகேங்களா. ஸோ இதுதான் அடுத்த இருக்க டிமாண்ட் ஏரியா. ஸோ இன்கேஸ் இது பிரேக் ஆகுனா ப்ரைஸ் இந்த ஏரியாவிலேருந்து புஷ் பண்ணி மேலே போயிடும். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து புஷ் பண்ணி மேலே தான் போகும். அது ஒன்று இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து போகும், அப்படி இல்லைன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து போயிடும். ஓகேங்களா. ஸோ அப்படி மேலே போகும்போது இந்த ஏரியா அழகாக பிரேக் ஆகி நல்லா ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆகிட்டே போகும். ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. ஸோ ஒரு சின்னதாக கன்சல்டேட் மாதிரி போட்டு கூட ப்ரைஸு மேலே வரலாம். ஓகேங்களா. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் இல்லையா, ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த பிரேக் அவுட் எப்போ ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஎஸ் கேண்டல், அதாவது யூஎஸ் டைமிங்கில் தான் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகி கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்படி கேண்டல் பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சாதான் நம்மளுக்கு அது ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ஒருவேளை மேலே போயிட்டு விக்கஸ்ட் உள்ளே வந்ததுன்னா அது மறுபடியும் வந்து திரும்ப வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொடுத்துரும். ஓகேங்களா. ஒரு யூஎஸ் டைமில் வந்து மேலே போய் பிரேக் ஆகி கேண்டல் போய் க்ளோஸ் வச்சதுன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டாக எடுத்துக்கலாம். சரிங்களா. ரைட். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து ஈத்தீரியமை பார்த்துடலாங்க. சரிங்களா.
இத்தீரியம் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இத்தீரியமில் என்னன்றது, ஸோ நம்ம இப்போ பார்த்தோன்னு வச்சிங்களேன், இத்தீரியம் ETF அப்ரூவ் ஆகிறதுலேருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தீரியமோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ட்ராப்பே ஆகலை. கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இந்த கேண்டில் போது தான் நம்மளுக்கு இத்தீரியம் ETF அப்ரூவ் ஆகுது, அந்த இடத்துல நடந்த மூமெண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதே ரேஞ்சில் இருந்து மெதுவாக மேலே போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ எங்கே கரண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக ப்ரைஸ் வந்து ஒரு சப்ளை ஏரியாவை டச் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ 4 ஹவரில் பார்த்தா தெரியும், ஒரு சப்ளை ஏரியாவை டச் ஆகி அங்கேருந்து லைட்டாக ரிஜெக்ஷன் கேண்டில் போட்டிருக்கு. ஸோ இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இருக்குது கேண்டில் க்ளோசிங். எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றது பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா. ஸோ மேபி இத்தீரியம் நம்மளுக்கு புல் பேக் ஆயிடுச்சுன்னா அப்படி. ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து புல் பேக் ஆண்டி கீழே வருதுன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஏரியாவிலேருந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியா நான் சொல்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து 3880லேருந்து 3800. ஓகேங்களா. 880லேருந்து 80. ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் மேபி டேப் ஆகிட்டு மறுபடியும் வந்து அக்ரெசிவான புஷ் மேலே கொடுக்கலாம். ஓகேங்களா. அப்படி இல்லை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆகி கீழே வருதுன்னா, ஸோ கீழே இன்னும் டிமாண்ட் ஏரியா நம்மளுக்கு சரியாக ஃபார்ம் ஆகலை. அது என்ன ஏதுன்றது நான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. ஸோ மேபி என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ஏரியாவிலேருந்தே நம்மளுக்கு வந்து ஒரு சைடு வேவோ இல்லைன்னா கன்சல்டேஷன் மாதிரி பண்ணிவிட்டு பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடணும். அப்படி இல்லைன்னா மேபி வந்து இந்த ஏரியாவை உடச்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம வந்து இந்த ஏரியா உடைக்கும் போது அது என்ன ஸ்பீடில் உடைக்குதுன்றதை பார்க்கணும். ஓகேங்களா. கஷ்டப்பட்டு உடைக்குதுன்னா அப்போ பெரிய லெவலில் கீழே போகும்போது பக்கத்தில் இருக்க இன்னொரு டிமாண்ட் ஏரியாவை டச் ஆகி போயிடும். ஸோ ஈஸியாக உடச்சிச்சுன்னா பெரிய லெவலில் கீழே வரத்துக்கும் சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. அதனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதை பார்த்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ இப்போதைக்கு இத்தீரியம் என்னென்னா ஒரு புல்லிஷில் தான் இருக்குது. சரிங்களா. ஒரு புல்லிஷில் தான் இருக்குது. பார்ப்போம் எப்படின்றது. ஏன்னா இந்த ஒரு கேண்டில் பாருங்கள், ஒரு அக்ரெசிவான கேண்டில். இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே போயிருக்கு. ஸோ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வரக்கூடாது. ஓகேங்களா. ஒரு புஷ் ஒரு இங்கேருந்து ஒரு கன்சல்டேட் ஆகிட்டு மறுபடியும் புஷ் ஆகி மேலே போயிடணும். ஸோ பார்ப்போம் என்னன்றது. சரிங்களா. ஸோ இப்போ இத்தீரியம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டில் நம்மளுக்கு வந்து புல்லிஷில் தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து வீக்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலுங்க. ஓகேங்களா. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். எப்படி நம்மளுக்கு இந்த வீக் கேண்டிலும் நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷாக க்ளோஸ் வைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது நல்லா அக்ரெசிவாக புஷ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. 4200க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த ஹை. ஓகேங்களா. இந்த ஹைக்கு மேலே போய் 4200 மேலே க்ளோஸ் வச்சுன்னா ஃபர்தராக இது வந்து மேலே நோக்கி தான் போகும். ஓகேங்களா. அதனால் வந்து இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஓகேங்க. இதுதான் நம்ம அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் 2 நாளாக பார்த்தீங்கன்னா 4 ஹவரோட அப்டேட் வந்து நான் டெலகிராமில் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பக்கா சைட்வே. ஓகேங்களா. எந்த மூமெண்ட்டும் கிடையாது, பக்கா சைட்வேல இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சரி ஓகே இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆன பிறகு பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் டவுட்டோ ஆன பிறகு கொடுத்துக்கலாம்னு சொல்லி விட்டுருக்கேன். ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக என்னோட ரிசல்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ் இது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா நீங்களே ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.